இன்னைக்கு பேச போகிற கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு வித்தியாசமான கோணத்தில இருக்கும். நம்ம வந்து இப்போ இத்தனால ஒரு Instagram ரீல்ஸா இருக்கட்டும், YouTube ரீல்ஸா இருக்கட்டும், அ பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து ப்ரமோட் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து இல்ல இந்த கேம பத்தி ப்ரமோட் பண்ற மாரி, அதாவது வந்து பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களாகட்டும், அந்த ப்ரமோட் பண்றதுக்கு நெறைய ஆட் வரும். ஆனா, இப்ப வர எல்லா ஆடும் சரி, இந்த இது ஆப்லாம் என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, அந்த பொண்ணுங்கள வந்து செட் பண்ணி குடுக்குறதுக்காகவே தனியா ஆப் வச்சு, அதுக்கு ஒரு ஆள புடிச்சு வச்சிருக்காங்க. இதுல வேற உங்கட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லையா? நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க பேசுங்க. நான் என்ன வேணா பேசுங்க. நான் எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அப்படிங்கிற மாரி வந்து போட்டுட்டு காண்டு ஏத்திட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா வச்சுக்கங்களேன், நம்ம பேசக்கூடாது. இது வந்து ஒரு வேற ஒரு வேல பார்க்கறதுக்கு சமம். அந்த அளவுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற மண்ணு. நெறைய பசங்க வந்து ஏமாந்து காச வேஸ்ட் பண்றீங்க. ஏன்டா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா, உங்க அப்பா, அம்மாவே பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாய்ங்க. இந்த மாரி ஒரு ஆப்ல வந்து உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சு, நீ அத கல்யாணம் வேற பண்ணுவ அப்படிங்கிற நம்பிக்கையில நீ போய் உள்ள போய் பார்த்து வச்சுக்கவேன். சத்தியமா இல்ல. ஒரு நல்ல பொண்ணு இந்த மாரி இதுல இருக்கவே இருக்காது. எல்லா பசங்களுக்கும் மோஸ்ட் ஆஃப் த பசங்க என்ன நெனைப்பாய்ங்கன்னா, ஒரு நல்ல பொண்ணு எதிர்பார்ப்பாய்ங்க. ஆனா அந்த மாரி பொண்ணுங்க வந்து இந்த